ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸியாக இருக்க சீஸ் பால் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோங்க. நல்லா வெந்திருக்கணுங்க. நம்ம மசிக்கும் போது ஒரு கட்டிகள் கூட இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சிடணும். நல்லா மசிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நல்லா சூடாக இருக்குன்னா இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதனால் இது ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கிண்ணத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து பாருங்கள். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிழங்கு நல்லா ஆறிட்டுங்க. பாருங்கள், கை வச்சு பிசைகிற அளவுக்கு நல்லா ஆறிட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரக பொடி போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடுறத நாங்கள் வீடியோ எடுக்கலாம், நாங்கள் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கும் போது ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. நம்மளோட இது மாவு திக்காக இருந்தால் தான் நமக்கு எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இது போட்டுக்கோங்க, அரிசி மாவு போட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு, இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிட்டு, சீஸ் நான் இந்த மாதிரி சீஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீஸ் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து என்னோடய உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டையாக தட்டணுங்க. நல்லா விரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டு நம்ம சீஸ் வெட்டி வச்சுருந்தோமே அதை தூக்கி இது உள்ளே வச்சுட்டு நாலாக மடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். நல்லா நாலாக மடித்து அது உள்ளே வச்சுட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட சீஸ் வெளியே தெரியக்கூடாதுங்க. அப்படி வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சீஸ் பாலாக கிடைக்காது, வம்பா போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா போட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அதுவே நமக்கு ரொம்ப சிரமம் இருக்காதுங்க. நம்ம பாட்டுக்கு ரவுண்ட் பண்ணால் அழகாக ரவுண்டுக்கு வந்துடுங்க. வந்த பிறகு நம்ம கொஞ்சோண்டு அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தோமே அதில் போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதுலேயும் நல்லா உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட எல்லா சீஸ் பாலும் ரெடி ஆகிட்டுங்க. பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வர வச்சாச்சுங்க. பாருங்கள், ஒவ்வொரு சீஸ் பாலாக போட்டு எடுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு கட்டியாக இருக்கனால தான் இந்த மாதிரி பிரியாமல் வருது. இல்லை உங்களுக்கு மாவு கட்டியாக இல்லை அப்படின்னா, இல்லை சீஸும் வெளியே தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சீஸ் பால் மாதிரி வராதுங்க. அதனால் இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. பார்க்க மாட்டேன் இல்லைங்க, டேஸ்ட் பண்ணாலும் சூப்பராக இருந்துச்சு. அதனால் நீங்களும் இந்த வீடியோ டக்குன்னு சேவ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.